கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். எசேக்கியேல் பைபிள் ஸ்டடி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, எசேக்கியேல் 20 45 to 49 அப்படி வாசிச்சிருந்தேன். கடாரம் 45 to 49. 49 கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. தலைப்பில் சரி வாசி. மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை தென் திசைக்கு நேரே திருப்பி தெற்குக்கு விரோதமாய் உன் வசனத்தை பொழிந்து தென்புறமான வயல்வெளியின் காட்டுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து தென் திசை காட்டை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன்னில் அக்கினியை கொளுத்துவேன், அது உன்னில் பச்சையான சகல மரங்களையும் பட்டுப்போன சகல மரங்களையும் பட்சிக்கும். ஜுவாலிக்கிற சுவாலை அவிக்கப்பட மாட்டாது. தெற்கு துவக்கி வடக்கு மட்டும் உள்ள தேசம் எங்கும் அதனால் வெந்து போகும். கர்த்தராகிய நான் அதை கொளுத்தினேன் என்பதை எல்லா மாம்சமும் காணும். அது அவிக்கப்படுவதில்லை என்று சொல் என்றார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இவன் ஊமைகளை அல்லவா சொல்லுகிறான் என்று அவர்கள் என்னை குறித்து சொல்லுகிறார்கள் என்றேன். இதோட காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, 46 வாசிங்களா? தென்புறமான வயல்வெளியின் காட்டுக்கு விரோதமாக. ஆமாம், தென்புறமான வயல்வெளியின் காட்டுக்கு. இந்த தென்புறமான வயல்வெளியின் காட்டுக்கு விரோதமாக அப்படி பார்க்கும்போது வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம், இந்த ராஜ்யம் பார்த்த விஷயங்கள் தான். ஆனால் நமக்கு எசேக்கியேல என்னென்ன காரியங்கள் இருக்குன்னு நம்ம என்ன செய்கிறோம், நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன். எல்லாத்தையும் டச் பண்ணி போனால் தான் படிக்கும்போது நமக்கு எந்த காரியம் படித்தோம் அப்படிங்கிற நமக்கு என்ன செய்யும் தெரியும். அப்போ தென் தேசத்துக்கு விரோதமாக அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன எதை குறித்து எசேக்கியேல் சொல்கிறாங்க, தெற்கு தரிசி பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிறார் அப்படிங்கும்போது தெற்கு ராஜ்யம் யூதாவுக்கு விரோதம், தென்புறமான வயல்வெளியின் காட்டுக்கு அப்படிங்கிறார். வயல்வெளியின் காட்டுக்கு. ஆமாம், வயல்வெளின்னா என்ன சொல்லுவோம், அது செழிப்பான ஒரு இடம். ஆமாம், செழிப்பாக இருந்த இடம். அது என்ன செஞ்சிருச்சு, காடாக மாறிடுச்சு. அப்போ தென் தேசத்துக்கு விரோதமாக இருக்க சொல்லும்போது அடுத்த லைன் என்ன சொல்ல வர்றாரு, அடுத்தது தென் திசை காட்டும்போது யூதாவை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன்னில் அக்கினியை கொளுத்துவேன், அது உன்னில் பச்சையான சகல மரங்களையும் பட்டுப்போன சகல மரங்களையும் பட்சிக்கும். ஆமாம், இது ஒரு நியாயத்தீர்ப்பு. யாருக்கு நியாயத்தீர்ப்பு? யூதாவுக்கு நியாயத்தீர்ப்பு. யூதாவை நேசித்த ஒரு நாடு தான், சரியா? யூதா கர்த்தர் நேசித்த நாடு. அவர் தான் சிலர் உருவாக்குறாரு. இஸ்ரவேலே நேசிக்கிறாரு, 12 கோத்திரங்களையுமே நேசிக்கிறாரு. 12 கோத்திரங்களையும் நம்ம தனித்தனியாக எடுத்து பார்த்தாலுமே அது ஒரு தலைப்பில் அது காலங்கள் நேரங்கள் கர்த்தர் என்ன சொல்ல, ஜீவனை சுகத்தை பலத்தையும் கொடுத்தா எல்லா தலைப்புகளையும் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்போ 12 கோத்திரத்தையும் கர்த்தர் நேசித்தவர். எப்படி நேசித்தார்? ஆதாமையும் நேசித்தவர் தான் என்ன செய்கிறாரு, அவங்க மீறுதல் பண்ணி தவறு பண்ணும்போது செய்கிறாருன்னா என்ன பண்ணுறாரு, நமக்கு ரட்சிப்பின் திட்டத்துக்கு அன்னைக்கு என்ன சொல்கிறாரு, ஸ்ரீயின் வித்து அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீயின் வித்து அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரவேலருக்காக தான் அவர் செய்கிறாரு, வந்தார். அவருடைய தவறுதலினாலே நமக்கு என்ன செஞ்சது, ரட்சிப்பு கிடைத்தது அப்படின்னு பவுல் சொல்கிறார். அவங்க தள்ளி விட்டுட்டாங்க, அதனால புறஜாதியாக நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது அப்படின்னு பவுல் சொல்கிறார். ஆனால் அவருடைய தேவ திட்டம் என்னன்னா, உலகம் முழுவதுக்குமே என்ன செய்யுது, ரட்சகர். ஆனால் அவர் பிறக்கிற இடத்த தெரிந்து கொண்ட இடம் தான் பார்த்திங்கன்னா இஸ்ரவேலர். எதுக்காக? ஆபிரகாம் கீழ்ப்பிடிந்து கடந்து வந்ததுக்காக. நம்ம ஈஸியாக படிச்சுட்டு போயிடும். அவன் கிளம்பி வரும்போது தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, நம்ம புரியாத இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நிறையா வசதிகள் இருக்குது, ரைட்டா? ஒரு புரியாத இடத்துக்கு, ஒரு தெரியாத இடத்துக்கு போகிறோன்னு போதுமே அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு செய்வோம், விசாரிப்போம். தெரியாத இடத்துக்கு, புரியாத இடத்துக்கு நம்ம போக மாட்டோம். அங்கே யாராவது இருந்து என்ன செய்வோம், தொடர்பு கொண்டு பேசுவோம். இன்றைக்கி வெளிநாட்டுக்கு பிள்ளைங்கள் போகிறாங்க, ஆனால் கம்பெனி மூலமாக போகிறாங்க. தெரியாததுக்கு அறியாத இடத்துக்குன்னா இந்த தரகர் மூலமாக, புரோக்கர் மூலமாக போகும்போது எதில் சிக்கிக்கிறாங்க. அந்த நாட்டிலேயே தெரியாத இடம், அறியாத இடம் சொல்லி போகிறாங்க. ஆனால் இவனுக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் நீ போ அப்படின்னு சொல்லும்போது, நீ புறப்பட்டு போன்னு சொல்லும்போது
அவனுக்கு வந்து எந்த இடத்துக்கு போகணும்னே தெரில. போன்னு சொல்லிட்டாரு, கர்த்தர் சொல்லிட்டாரு, கர்த்தர் அவன்கிட்ட பேசிட்டார். அப்போ அவன் வந்து அதை ஸ்பிரிச்சுவலில் வளர்ந்துருக்கானா அப்படிங்கிறது வேறு சொல்லப்படும். ஏன்னா வளர்ந்துருந்தா அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், அவன் பேர் என்ன, ஆகார்கிட்ட ஒரு சந்ததி எழுப்பியிருக்க மாட்டேன், இன்னொன்று கேத்துரோல்கிட்ட ஒரு செஞ்ச மாட்டேன், ஒரு சந்ததி வந்து எழுப்பியிருக்க மாட்டான். அப்போது ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சான். அவர் எப்படி பேசினார் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லப்படலை. ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு கடந்து வரும்போது நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. உன் வீட்டையும் எல்லாரையும் விட்டுட்டு நெசி புறப்பட்டு போ அப்படின்னு சொல்கிறான். சாரி, புறப்பட்டு போன்னு சொல்லுவார். அவன் வந்து யாரையும் ஆலோசனை கேட்க மாட்டான். மாம்சத்தோட ரத்தத்தோடு மிஸ் பண்ணி ஆலோசனை கேட்காம எல்லாம் புறப்பட்டு போனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. இப்போ நமக்கு என்ன நடக்குது பிரச்சனை, ஒரு சர்ச்சுக்கு போகிறதுக்கோ ஒரு மீட்டிங் போகிறதுக்கோ நம்ம வந்து பெர்மிஷன் கேட்கும்போது அங்கே என்ன நடக்குது, பிரச்சனை வந்து எதிர்ப்பு இருக்குது. எதிர்ப்பு எப்போ பிசாசு எழுப்புவேன், ஆண்டவருடைய காரியங்களுக்கு போகும்போது பிசாசு எழுப்புவேன். ஆண்டவருடைய வசனத்தை நம்ம நடைமுறைக்கு கொண்டுட்டு வரும்போது என்ன செய்வேன், பிசாசு வந்து கன்னிகளை எழுப்புகிற தேவன். சரி, பிசாசு ஆண்டவருக்கு காரியங்களுக்கு ஒரு சபை கட்டுறதோ மற்ற எல்லா காரியங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது வந்து ஆண்டவருடைய காரியங்களுக்கு தடை பண்ணுவான். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கிறதுக்கு கன்னிகளை எழுப்புகிற பிசாசு. அப்போ இவனுக்கு பிசாசுக்குரிய காரியங்கள் தெரிஞ்சிச்சா தெரியலையான்னு தெரியல. ஆனால் விசுவாசின் தகப்பன்னு சொல்லி பின்னாட்கள் தான் சொல்கிறாங்க. நிறையா காரியங்கள் மட்டும் படிச்சுட்டு வந்தோம்னா எந்த அளவுக்கு அவனுடைய விசுவாசம் வந்து கடைசியில் ஊறி போயிருந்துச்சு அப்படிங்கிறது அவனை குறித்து படித்தோம்னா என்ன செய்யும், லாஸ்ட்டில் வந்து அந்த விசுவாசின் தந்தை அப்படின்னு சொல்லி உடனே அவனை சொல்ல முடியாது. எப்போ வந்து விசுவாசத்தின் தகப்பனான்னு சொல்லி சொல்லப்படுறேன்னா எபிரேயர் நிருபத்தில் தானே வரும். அவன் விசுவாசத்தின் தகப்பனா, இல்லைன்னா யாக்கோபில் வரும். அத்தனை பார்த்துருவோமா, விசுவாசத்தின் தகப்பன் ரோமரா பேருவரா விசுவாசம் நம்முடைய கிரிகளுடைய கூட முயற்சி செய்து விசுவாசம் திறப்பணும்னு தப்பி வரும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவனுடைய நீதியாக எண்ணப்பட்டது என்கிறது தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார். விசுவாசி தகப்பன சிநேகிதன் இது எத்தனை வருஷம், யாக்கோபு 2 அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதா 23. விசுவாசத்தின் தகப்பன் ரொம்ப 11 பாருங்க. ரோபர்ட் 11ஆவது அதிகாரத்தில் அவனை குறித்து ஆபிரகாம் குறித்து இபிரேயர் 11. ரோமர் 4:11 11 12 2 மணி சேர்த்தாச்சு. விசுவாசத்தை
மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றார். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும் விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாயும் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கு அந்த அடையாளத்தை பெற்றார். ஆமாம், விசுவாசத்தின் தகப்பன். உடனே அந்த விசுவாசங்களை வந்து காணாதவைகள், அதாவது காணாதவைகளை நம்புறோம். காணாதவைகள் நம்ம பார்க்காத விஷயம், நம்ம கேட்காத விஷயம் நமக்கு வந்து ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னாலுமே, இப்போ திறந்த கல்லறை ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்குன்னு படிக்கிறனாலே அந்த இடத்த நம்ம போய் பார்க்கலாம். வேத வல்லுநர் சொல்கிறாங்க டோட்டலாக அழிக்கப்பட்டுருச்சு. இப்போ இருக்கிற வந்து உண்மையான கல்லறையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்போ எல்லா விஷயங்களும் அவர் அடிக்கப்பட்டார் நம்ம படிக்கிறோம். பட் ஆனால் அவர் அடிக்கப்பட்ட காலங்கள் நம்ம வந்து இல்லை. அவர் வந்து உயிரோடு எழும்பினார் நம்ம படிக்கிறோம். ஆனால் கல்லறையான விஷயம் நம்ம திறக்கப்பட்ட கல்லறையோ உயிரோடு எழும்பினதையும் நம்ம வந்து பார்க்கலாம். யார் பார்த்தா 12 சீஷரை பார்த்தா. ஆண்டவரை ஃபஸ்ட் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு என்ன நடக்குது? உண்மையான தேவன் ரட்சிப்பு அப்படின்ட்டு வரும்போது ஒவ்வொரு காரியங்களும் அவர் மேலே என்ன சொல்ல ஒரு விருப்பம் கொள்கிறோம். இப்போ நம்ம அம்மா அப்பா கூடயே வளர்றோன்னு வச்சுக்கோங்க. அம்மா அப்பா கூடயே வளரும்போது டோட்டலாக அவங்க மேலே நம்பிக்கை வந்துடுமா? வராது. அவங்க மேலே நமக்கு மேலே வைக்கிற கரிசனை, அன்பு, நமக்கு அவங்க சொல்கிற அவங்க செலுத்துகிற கிரயம், ஒரு குடும்பத்தை பார்க்காத ஒரு தகப்பேன், ஒரு குடிகார தகப்பேன், வந்து வெறுக்கிற தகப்பேன், குடும்பப்படுத்துகிற தகப்பன்னா யார் செய்யப்பட்டாங்க? தகப்பன் மேலே அன்பு செலுத்துறது அறிவு. அப்போ கிரயம் செலுத்தும் போது அந்த தகப்பனாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே அன்பினாலேயும் மற்ற எல்லா காரியங்களும் அந்த பிள்ளைய முன்னேற்றக்கூடிய கிரயம் செலுத்தும் போது என்ன செய்யும்? அந்த பிள்ளை வந்து அந்த தாய் தகப்பன் மேலே என்ன செய்யும்? ஒரு நம்பிக்கை வைக்கும். கூட பிறந்தவங்களும் அப்படி தான். கூட பிறந்தவங்களையும் அதே மாதிரி தான். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிற ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அப்புறம் அவங்க மேலே நமக்கு வைக்கிற அன்பு கரிசனம் காலேஜ் லைஃப்பில் வரும். அப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற தொடர்ந்து ஒரு நண்பர் இருக்காங்க அப்படின்னா, வருஷக்கணக்காக இருக்காங்கன்னா, அவங்க நமக்கு மேலே காட்டுகிற ஒரு அன்பு, நமக்கு மேலே காட்டுகிற ஒரு கரிசனை, ஒரு அஃபெக்ஷனை வச்சு தான் செய்வோம். நம்ம செய்வோம், நம்புவோம். பார்க்காத ஒருத்தரை வந்து நம்ம செய்யப்பட்டால் நம்ப மாட்டோம். ஆனால் ஆண்டவரை மட்டும் நம்ம வந்து ரட்சிப்பின் அந்த காரியத்துக்குள்ளே நுழைஞ்ச பிறகு தான் அவர் நம்ம மேலே செலுத்துகிற கிரயம், நம்ம மேலே காமிக்கிற அன்பு, நம்ம மேலே கொண்டிருக்கிற ஒரு அஃபெக்ஷன், இந்த வழிநடத்துதல் பார்க்கும்போது அவர் நம்ம டோட்டலாக நம்பிக்கை வைப்போம். அப்படி டோட்டலாக நம்பிக்கை வைக்கும்போது தான் நமக்கு என்ன செய்யுதுன்னா, திறந்த கல்லறையை பார்க்க மாட்டோம், அவரை நம்ம பார்த்ததில்ல, இதை பார்த்ததில்ல, சிலுவையில் அடிக்கப்பட்டதை பார்த்ததில்ல. தேவனுடைய வேதத்தில் படிக்கிறோம், மற்றவர்கள் சொல்கிற காரியங்களை வச்சு பார்க்கும்போது தான் நம்ம என்னன்னா அதுக்குள்ளே நமக்கு ஒரு அஃபெக்ஷன் வரும்போது இது எல்லாமே நடந்தது, இது எல்லாமே உண்மை அப்படிங்கிறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்காத ஒரு காரியங்கள் நினச்சி அவர் மேலே அன்பு செலுத்துகிறோம். இந்த அன்புக்கு பேர் தான் சொல்லி விசுவாசம்னு சொல்லி வேதம் சொல்லுது, ஃபெய்த் அப்படின்னு சொல்லி. இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா வேதம் வந்து பார்த்திங்கன்னா விசுவாசம், நம்பிக்கைக்கு விசுவாசத்துக்குள்ளே ஒரு வேரியேஷன், ஒரு வேறுபாடு. அப்படி இருக்கும்போது இப்போ இவனை வந்து எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க? வேறு என்ன சொல்லுன்னா, தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் 12:1 12:3 ஆதியாகமம். போகிற இடம் 12:1 2 சொன்னபடியே புறப்பட்டு போனான்.
ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். அவன் போகிற இடம் இன்னதென்று அறியாமல். எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். போகும் இடம் இன்னதென்று அறியாமல். போகும் இடம் இன்னதென்று அறியாமல். அப்போ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் பேசிட்டாரு. அவன் வந்து ஆண்டவர் எப்படி பேசினார் அப்படின்னு சொல்ல அதை அவனை சரி உறுதியாக நம்புகிறேன். ஆண்டவர்கிட்ட வந்து அவனுக்கும் ஆண்டவருக்குள்ள அந்த காரியங்களும் நமக்கு வந்து சொல்லலை. பட் ஆனால் நீங்கள் கிளம்பி போப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. போகும்போது பார்த்திங்கன்னா சரி எந்த இடத்துல வந்து கர்த்தர் பேசுவார், எந்த இடத்துல வந்து இருக்க சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பரதேசி மாதிரி என்ன செய்கிறான், கிளம்பி போகிறான். இருந்த இடம் அது கல்தேயப்பட்டணும் ஊர். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க எப்போ நாட்டில் என்ன செய்வாங்கன்னா அந்த நதி வழியாக என்ன செய்வாங்க, அவங்களுடைய பாதைகள் வந்து அமையும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நதி ஓரங்களில் தான் அப்படி என்ன செய்வாங்க, மாடுலாம் கூட்டிகிட்டு வந்து டென்ட்டு போட்டு. அப்போ வந்து டென்ட்டு தானே போட்டாங்க. ஏன்னா கட்டடம் கட்டுறது வந்து கானானியருடைய இது. நாம் வந்து ஆண்டவர் வந்து நம்மளை கூடாரவாசின்னு சொல்லி கூடாரம் தான் போடுவாங்க. இப்போ தான் வந்து கட்டடங்கள் கட்டுறாங்க. அப்போ அவங்க நாடோடியாக தான் கடந்து வருவாங்க. நாடோடி வந்து கடந்து வரும்போது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, மேதியா, பெர்ஷியா, ஈரான், ஈராக்கு இந்த பகுதியெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து பாபேல் கோபுரம் எல்லாமே அங்கே நடந்த விஷயம். சரியா? ஆதாமும் ஏவாள் வந்து அந்த ஈராக் தேசத்தில் தான் இருந்தால் அவங்க யார் சொல்கிறாங்கன்னா ஏதேன் தோட்டம் வந்து வேத வல்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கும்போது அவர் துரத்தி விடுறாரு. துரத்தி விடும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்க போய் குடியிருந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்க இருக்கும்போது பார்த்திங்கன்னாலே எது வருது, ஜலப்பிரளயம் வரும். இது எல்லாமே வந்து அந்த பாபேல் ஆண்டவர் சதுரடிக்கிறார் இல்லையா, அந்த இடத்துல வந்து அந்த அந்த இடம் தான் சொல்கிறாங்க. சுற்றி அங்கே தான் இருந்திருக்காங்க. இருக்கும்போது அழிக்கிறாரு. அப்புறம் வந்து அந்த அரராத் மலை வந்து இப்போ பேழை வந்து அரராத் மலையும் போது கிட்டத்தட்ட ரஷ்யாவுக்கு அந்த பக்கம் தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து இருக்கும்போது அங்கேருந்து பாபேல் கோபுரம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் வந்து செதற பண்ணுகிறாரு. செதற பார்த்தும்போது 4 பக்கமும் போகிறாங்க. 4 பக்கமும் போகும்போது ஆபிரகாம் அப்படி பார்க்கும்போது அவனுடைய கோத்திரம் எங்கே இருக்குன்னா அங்கே தான் இருக்குது. எங்கே இருக்குது? கல்தைப்பட்டில் தான் இருக்கிறாங்க. அந்த குரூப் சேர்த்து சந்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறாங்க. வரலாறு பார்க்கும்போது எல்லா பக்கமும் போகிறாங்க. இந்த பக்கம் போகிறாங்க, அந்த பக்கம் போகிறாங்க. ஆனால் ஆபிரகாம் மட்டும் எங்கே அவனுடைய குடும்பம் எங்கே இருக்குது, அவங்க தாய் தப்பெல்லாம் இருக்கும்போது கல்தைப்பட்டில் தான் இருக்காங்க. கர்த்தர் பேசும்போது நினச்சிருப்பா அது அந்த நதி வழியாக சிறப்பு வந்ததேன்னு பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து இங்கே சாகுறாரு. நம்ம இவன் யாக்கோபு வந்து மாமா வீட்டில் வந்து ஆடு மேய்ச்சிருந்தான் பார்த்திங்களா, அந்த 6ஆம் தேசம். அங்கே தான் அவங்க அப்பா செத்துருவார். எல்லோரும் சேர்ந்து வராங்க. அம்சத்தோடு ரத்தத்தோடு ஆலோசனை பண்ணல. ஆனால் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவும் சேர்ந்து வருவாங்க. சேர்ந்து வரும்போது அப்போ அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிக்க மாட்டாங்க. கடந்து வரும்போது எல்லோரும் சேர்ந்து வராங்க. ஒரு குரூப் சேர்ந்து வராங்க. அவன் ஆடு மாடு மனைவி சாராள் அவங்க அப்பா லோத்து எல்லாருமே சேர்ந்து வர்றாங்க. சேர்ந்து வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே 6ஆமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா இறந்து போகிறாரு. அதுக்கு பிறகு எல்லா லோத்து மற்ற எல்லாருமே வந்து கடந்து வராங்க. அப்படியே பாதை வழியாக கடந்து வரும்போது தான் எங்கே வராங்க, கானான் தேசத்துக்கு வராங்க. அந்த கானான் தேசத்துக்கு வரும்போதே கர்த்தர் பேசுகிறார். வந்து சீகேம் இடத்துல தரிசனமாகி என்ன சொல்கிறார், இந்த பூமியை உனக்கு தருவேன். அப்போ அங்கே எத்தனை வருஷங்கள் ஆச்சு, எத்தனை காலங்கள் ஆச்சு, எத்தனை தூரம் அவங்க வந்து மயில் கடந்து வந்தாங்க அப்படிங்கிற வேதத்தில் வந்து நமக்கு சொல்லப்படலாம். பட் ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு,
எந்த லெவலுக்கு அவன் விசுவாசத்தில் இருந்தான்னு பார்க்கும்போது ஆரம்ப கால ஸ்டேஜ் தான். அப்படி கடந்து வரும்போதே அவருடைய ஒரு வார்த்தைக்கு அவன் சொன்னதை கீழ்ப்படிஞ்சதுனால என்ன செய்கிறாருன்னா இயேசு கிறிஸ்துவ என்ன செய்கிறாரு அவனுடைய சந்ததியிலே தோன்ற பண்ணுங்கிறது. ஆனால் திட்டம் எப்படிப்பட்ட திட்டம்? ஆதாமுடைய சந்ததி, அது அவனுடைய வழியில் தான் வர்றது. வரும்போதே பார்த்திங்கன்னா சேர்த்து வேறு என்ன ஏனோஸ் இந்த மாதிரி காரியங்கள்லாம் வருவார். வந்து நோவால் தான் இந்த சந்ததியை செய்து அதில் வந்து ஆபிரகாம் செய்கிறாரு. அத்தனை பேர் இருந்திருக்காங்க. அப்போ அத்தனை பேரை வந்து எல்லாரையும் வந்து அழைச்சாரா கூப்பிட்டாரா அப்படின்னு வேதத்தில் சொல்லப்படலைன்னு ஒரே ஒரு ஆளை மட்டும் கூப்பிட்டுருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நமக்கு வருமா வராதா? ஆமாம், வந்திருக்கு. இப்போ நமக்கே நிறையா வந்து ஊழியத்துக்கு கூப்பிட்றாரு, அழைப்பு இருக்குது, அடுத்து நம்மக்கிட்ட பேசுகிறாரு, எல்லாருமே கீழ்ப்படுகிறோமா இல்லையா? அப்போ அந்த காலத்தில் அந்த நேரத்தில் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வார்த்தைக்கு கேட்ட ஒரு மனுஷன் விஷயத்துக்கு ஆபிரகாம் வந்து இருந்திருக்கேன். அடுத்து கிளம்பி போகும்போது அந்த காலம் கிடைக்கும். எந்த காலமாக இருந்தாலும் நமக்கு அந்த இடம் தெரியலைன்னா நம்ம என்ன செய்வோம்? போகிறதுக்கு வந்து யோசிப்போம். அப்படிப்பட்ட காலங்கள் என்ன செய்யறாங்க வந்து எப்படிப்பட்ட காலங்களாக இருந்தாலும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை என்ன செய்யறாங்க நம்ம ஆபிரகாம் மூலம் வந்து நம்ம கற்றுக்குறோம். எப்படி பேசுவார், அப்படி பேசுவாரா, இப்படி பேசுவாரா அப்படிங்கிறது நம்ம வந்து இதில் வந்து விஷயப்படுது வேறுபடுத்தி காண்பிக்க முடியாது. யாராவது ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, என்கிட்ட வந்து ஆண்டவர் வந்து பேசினார், என்கிட்ட பேசுவார் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? அவங்ககிட்ட இப்படிலாம் பேச மாட்டார், அப்படிலாம் என்ன சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. கர்த்தர் எந்த விதத்திலும் கர்த்தர் என்ன செய்வார்? பேசுவார். அதில் வந்து முதல் கவனமாக இருக்கணும். இப்படி தான் பேசுவார், அப்படி தான் பேசுவார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் வந்து ஆபிரகாம் வந்து எங்கே இருக்கார்? எகிப்தில் இருக்கும்போது பார்வோன் என்ன சொல்கிறார்? அவன் ஒரு தீர்க்கதரிசி. அப்புறம் எகிப்தில் யோசேப்பு இருக்கும்போது என்ன அவனுக்கு என்ன செய்கிறார்? சொப்பனத்தை காமிக்கிறார். அவிசுவாசிகளோட பேசுகிறது பார்வோன்ட்டு என்ன செய்கிறாரு? அவன் தீர்க்கதரிசி அப்படிங்கிறாரு. எகிப்து இருக்கிற ராஜாவிட்ட என்ன சொல்லுவார்? பார்வோன்ட்ட வந்து சொப்பனத்தை காமிக்கிறார். அவன் கர்த்தருக்குள்ள இருந்தானா? வேதத்தில் சொல்லப்படலை. இருந்தானா இல்லைன்றது வேதத்தில் சொல்லப்படலை. ஆனால் புறஜாதி ராஜாவுக்கு அந்த எகிப்தில் வந்து காரியங்களை வெளிப்படுத்துகிறதுக்கு கர்த்தர் செய்கிற காரியங்களை பேசுகிற டைம். அப்போ இவர் நேபுகாத்நேச்சார் அவன் உலக சாம்ராஜ்யத்துக்குரிய சொப்பனங்களாக கர்த்தர் செய்கிறாரு, வெளிப்படுத்துகிற தேவனாக. அப்போ ஆண்டவர் வந்து யார்கிட்டனாலும் பேசுவார், அது வரமுறை கிடையாது. எப்படி வேணாலும் பேசுவார், அது வரமுறை கிடையாது. அப்போ நம்ம ஒருத்தர் வந்து என்கிட்ட போது ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க, என்கிட்ட பேசினார். இப்போ சொன்னீங்கல்ல, நான் வந்து கடலை வந்து பேசினார், இது நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம பேசுகிறது நன்மையான காரியங்களாக இருந்தாலும் செய்யணும். நம்ம வந்து உடனே செய்திடணும். இதில் சில விஷயங்கள் இருக்குது. இப்போ இது நம்ம ஆபிரகாமுக்கு போகும்போது சில விஷயங்கள் வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்க மாட்டோம். ஜாதி விட்டு கொடுத்துருக்க மாட்டோம், படிப்பை விட்டு கொடுத்துருக்க மாட்டோம், பணத்தை விட்டு கொடுத்துருக்க மாட்டோம், அழகை விட்டு கொடுத்துருக்க மாட்டோம், ஸ்டேட்டஸை விட்டு கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் இது தேவனுடைய சித்தம்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது நம்ம சத்தியத்தை வந்து சொல்லுவோம். இது வந்து எனக்கு சொன்னார், இந்த பொண்ணதான் சொன்னார் அப்படிங்கும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுதான் சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது அது தேவனுடைய சித்தமாக இருக்கும்போது அந்த வார்த்தைகளை குறித்து விவரிக்கணும். படிக்க போயிடுவாங்க. படிக்க போகும்போது எனக்கு கர்த்தர் வந்து இந்த பாடத்தை தான் எடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு ஆண்டவருக்கு உரியது. அதில் நம்ம என்ன செய்யக்கூடாது? தலையிடக்கூடாது. இல்லை உனக்கு இதை தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய வந்து ஊழிய அழைப்பில் வந்து பின்மாறக்கூடிய இந்த இதில் வந்து நிறைய பின்மாறுவாங்க. திட்டத்தை நிறைவேற்றாமல் எல்லாருக்கும் ஒரு தேவ திட்டம் உண்டு. அந்த தேவ திட்டத்தை கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டம். அப்படி இருந்தும் அதுக்கு கிருபையாக வந்து சில கர்த்தர் அந்த தேவனுடைய திட்டத்தை வந்து வெளிப்படுத்தும் போது அதுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது என்ன சொன்னால் அவனுடைய லைஃப் என்ன செய்து வேஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம இருக்கிற நம்மளையே நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவர் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாரு? ரட்சிக்கிறாரு. ரட்சிப்பது அப்படியே கடந்து வரோம், ஒரு விஷயமா வந்து கடந்து வரோம். வந்து அவரோடு வந்து பயணிக்கும் போது என்ன செய்கிறாருன்னா அந்த திட்டத்தை குறித்து என்ன செய்கிறாரு? நமக்கு வந்து வெளிப்படுத்துகிற தெய்வம். ஆனால் இவங்க சீசன் என்ன சொல்கிறாரு? யாக்கோபு யோவான்னு என்ன செய்கிறாங்க? பழுது பார்த்துட்ருக்காங்க, வாப்பான்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்படி இருக்குது. இவன் அந்த இன்னொருத்தர் என்ன செய்கிறாங்க? இவனுங்களாக போய் என்ன செய்கிறாங்க? ஜாயின் பண்ணுறாங்க. பிலிப்பை தேடி கல்யாவுக்கு போகிறாரு. பேதுரு இவன் கூட்டிகிட்டு வரும்போது சரி பேதுரு சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் பிலிப்பு ஃப்ரெண்டு நாத்தான்வேல் அவன் வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கான நாசரத்தில் இருந்து என்ன செய்ய வர முடியாது, இஸ்ரவேல் ராஜா வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு காரியங்களை விளக்கி அவனு செய்கிறார். ஒரு
சீஷனை வந்து மாற்றுகிறாரு. அப்புறம் சுகம் கிடைக்கும் போது லேகியோன் பிசாசு பின்னாடியே வாரைப்பா அப்படின்னு சொல்லும்போது சொந்த பந்தங்களுக்கு சொல்லு. இப்படி நிறையா விஷயங்கள் வந்து அதெல்லாம் தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய திட்டம். அப்போ ஒருத்தர் வந்து கர்த்தர் அழைக்கிறார் அப்படின்போது அந்த அழைப்பை நோக்கி போகும்போது அவர் என்ன திட்டம் அப்படிங்கிறது வந்து உடனே நமக்கு மொத்தமாக காமிச்சிட மாட்டார். மொத்தமான ஒரு அவுட்லைன் காமிப்பார். இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா சாப்பிடணும், உலக அளவில் வந்து ஸ்தாபிக்கணும் அப்படின்போது பெருமையாக இருக்குது. ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம், காலை எடுத்து வைக்கிறோம். நம்மளால் அடுத்தடுத்து அவங்க எப்படி பண்ணுவார், எப்படி பண்ண மாட்டார். ஆனால் நாம் வந்து விளக்கிறையும் கொடுத்துருந்தா இந்த திட்டமானது பூரணமடையும். அதில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். இல்லை திட்டத்தை கொடுத்துறேன், நான் எனக்கு மட்டும் தான் என்னால் முடிஞ்சது தான் செய்வேன் அப்படின்னா அது பூரணமடையாது. கொடுத்தது தேவ திட்டம். ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த அவுட்லைனை நோக்கி பயணிக்கிறதுக்கு நம்முடைய கருவி என்னவாக இருக்கணும்னா ஜெபமாக தான் இருக்கணும். என்னவாக இருக்கணும்? ஆமாம். ஜெபம் என்ன செய்ய முடியாதுங்க, அங்கே ஜெயத்தை நம்ம செய்ய முடியாது, கட்டளை இட முடியாது. அதை நம்ம வந்து கவனம் வச்சுக்கிறோம். ஆண்டவர் வந்து திட்டத்தை கொடுத்துட்டாரு, அதனால நம்ம செஞ்சிருவார், நம்ம ஆரம்பிச்சிடுவார். இப்போ நிறையா வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் சொல்கிறாங்க. இப்போ இவர் ஜான் வெஸ்லியாக இருக்கட்டும், நிறையா வந்து தலைவர்கள் வந்து ஆவிக்குரிய தலைவர் வந்து அவங்க ஆரம்பித்த அந்த காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா சபை காரியங்கள் இன்றைக்கி வந்து என்ன செய்யுது, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி என்ன பெந்தைக்கோஸ்தல் ஒரு எழுப்புதல், ஒரு பெந்தைக்கோஸ்தல் சபைகள் தான் இன்றைக்கி வந்து காணப்படுது. அதெல்லாம் மத்துவமாக இருக்குது. என்ன செய்ச்சு, டம்மியாக போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் சொல்லி அவங்க வந்து ஆரம்பித்த திட்டம் வந்து இந்த நாட்களில் வந்து அந்த சபைகள் வந்து அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய விலைக்கிரயம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த திட்டம் வந்து செய்யணும் பரிபூர்ணப்படும். ரெண்டாவது திட்டத்தோடு பயணிக்கும் போது நம்மளுடைய கொள்கை உபதேச கோட்பாடு வந்து எப்படிப்பட்டதாக இருக்குது, ஜனங்களை மட்டும் வந்து வரணும். அப்படி தேவனுடைய சமூகத்தில் வச்சு நம்முடைய கொள்கை உபதேச கோட்பாடுகள் என்னெல்லாம் கொண்டுட்டு வரணும், இதெல்லாம் வந்து பார்த்து தான் நம்ம என்ன செய்யணும், முடிவெடுத்து ஆத்துமாக்களை அரவணைக்கிற ஒரு கோட்பாடுகளை நம்ம வந்து கொண்டுட்டு வரணும். நம்ம வந்து இஷ்டத்துக்கு வந்து இந்த கோட்பாடுகள் அப்படி நம்ம செய்யக்கூடாது, கொண்டுட்டு வரக்கூடாது. எல்லா விஷயத்திலும் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். எல்லாத்தையும் தேவனுடைய சமூகத்தில் கொடுக்கும்போது அந்த திட்டமானது செய்யணும். இப்போ யாருடைய திட்டம் எங்கே வரைக்கும் நிறைவேறுது? ஆபிரகாமுடைய விசுவாசம், ஆண்டவருடைய தேவத்திட்டம் எங்கே வரைக்கும் நிறைவேறுச்சு? ஆதாம் அடிபட்டு போனேன், அவனுடைய தேவத்திட்டம் அடிபட்டு போச்சு. அவனுக்கு சொல்லியிருப்பாரா? கண்டிப்பாக சொல்லியிருப்பார், யாருக்கும் சொல்லாமல் இருக்க மாட்டார். அப்போ ஆதாம் அடிபட்டும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய திட்டத்தை வந்து அவர் பூரணமாக நிறைவேற்றினாலே உலகம் முழுவதுக்கும் என்ன இருக்குது, ரட்சிப்பு இருக்குது. ஆமாம். அப்போ ஆபிரகாம் வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால ஆண்டவருடைய திட்டத்தை வந்து அறிந்து கொண்டதுனால இன்றைக்கி என்ன இருக்குன்னா ஒரு பங்கு கடினமானது உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா 2ஆம் வருகையில் கைவிடப்பட்ட இஸ்ரவேலருக்காக பகிரங்க வருகை வரக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய அவுட்லைனாக அனுபவிச்சுக்கிறேன். அப்போ எந்த திட்டமும் ஆண்டவருடைய கரத்தில் போகும்போது அது வந்து இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும். மார்ட்டின் லூத்தர் பெரிய புரட்சி நடத்தினார். இன்றைக்கே என்ன இருக்குது, ஒரு மந்த நிலை இருக்குது. பெண்டிகாஸ் ஏஜ் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஏன் இன்னைக்கு செயல்பட்டாலும் அங்கே ஒரு என்ன இருக்குது, ஒரு கலப்பு, உபதேச கலப்பு. இது உலகத்தில் உபதேச கலப்பு இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதில் உள்ள நமக்கு ஒரு என்ன செய்யணும், அதனுடைய உபதேச கோட்பாடுகள் என்ன இதனால் இது வந்து ட்ராபேக் ஆகுது. இப்போ நம்ம ஒரு காரியம் செய்யும்போது நீங்கள் சமைக்கும்போது ஒரு நாளைக்கு உப்பு கூடுது, ஒரு நாளைக்கு புளி கூடுது, ஒரு நாளைக்கு என்ன செய்யுது, அது ஒன்றும் குழம்பே டேஸ்ட்லாம் போயிடுது. அப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்க, அது டேஸ்ட்டாக வர்றதுக்கு உப்பு நல்லா போடுறதுக்கும் அது கரெக்டாக வர்றதுக்கு சரி நீங்கள் பிரயாசப்படுறீங்க. ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுறீங்க. இன்றைக்கி நான் நல்லா வச்சுட்டு அடுத்த நாள் இது நல்லா இருக்குன்னு நம்ம என்ன செய்யறதில்ல, என்ன செய்யலை, அசால்ட்டாக இருக்கிறது கிடையாது. அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து அதை நம்ம சமைக்கிற சமையல் வந்து டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரயாசப்படுகிறோம். அதே மாதிரி தேவன் நமக்கு வந்து திட்டத்தை வெளிப்படுத்திட்டாரு, ஒரு அவுட்லைன் தான் கொடுத்துருப்பாரு, ரைட்டா? அப்படி கொடுத்துருக்கும் போது அந்த திட்டம் அந்த உலகம் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு பரிபூரணமாக நிகழணும் அப்படின்னா நாம் என்ன செஞ்சுருக்கணும், விலைக்கரை செலுத்தினா அங்கே என்ன செய்ய ஆண்டவர் கடைசி வரைக்கும் அந்த அந்த வித்து அந்த உயிர் வந்து செத்து போகணும். இதில் வந்து நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க, இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, எல்லாத்துலேயும் கரப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருக்கணும். அவங்க செய்த தவறை நம்ம என்ன செய்யக்கூடாது, பரிசுத்தவான்கள் தவறு பண்ணியிருப்பாங்களா அப்படின்போது அவங்க என்ன வந்து அந்த கோட்பாடுகளில் இல்லை அவங்க கடந்து வந்த பாதைகளில் வந்து என்ன நடந்துச்சு, ஏன் இவ்வளோ ஒரு மந்தமான நிலைமை, இல்லை அது கடைசி காலம் இப்படி தான் இருக்கும்
அப்போ அவங்க வந்து ஒன்று ஆரம்பித்து வச்சாங்க அப்படின்னா அது ஏன் கடைசி வரைக்கும் அது சரி முடிவு பெறலை அப்படிங்கிறது நம்ம அலசி ஆராய்ஞ்சு நாம் நடக்கிற பாதைகள் அந்த தவறுகளை நடக்காமல் தேவனுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கும்போது என்ன செய்வார்னா உலகம் வர்ற வரைக்கும், அதாவது உலகம் வர்ற வரைக்கும்னா ஆண்டவருடைய ரகசிய வர்ற வரைக்கும் நம்மளுடைய திட்டமானது என்ன செய்யணும்னா கடந்து போய்கிட்டே இருக்கும். அதுக்கு நாம் வந்து விளக்குறது அதில் பார்க்கணும். இன்னைக்கு வந்து திருநெல்வேலியா பாளையங்கோட்டையில் லேவி அப்படின்னு சொல்லி பிரபலமாக ஆரம்பித்தார் ராஜேந்திரன் பாஸ்டர்னு சொல்லி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓமடைஞ்சு போயிருக்கு. ஆமாம், எனக்கு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டம், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அப்படியே லைட்டு போடாமல் பகலையே ஒருத்தர் இல்லாமல் கூப்பிட்டா கூட யாருமே வரல. அப்போ மேலே இருந்தாங்க, எப்போ வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு வேலை ஒன்றும் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஆண்டவருடைய பல ஒரு வெறுப்பான ஒரு ஊழியம் ஊழியம் செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. டெய்லி நம்ம தேவனுடைய திட்டம் கொடுத்துருக்காரா, என்ன கரப்ஷன் ஆண்டவரே, இதை நான் என்ன மாற்றணும், எப்படி நான் பண்ணணும் அப்படிங்கும்போது நமக்கு இருக்குது இல்லை, இது உயிரோடு என்ன செய்யணும், அது கடந்து போகிறதுக்கு என்ன செய்யணும், கரையை செலுத்தணும் ஃபஸ்ட்டு. சரியா? அப்போ அவன் ஆபிரகாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் கரையை செலுத்தினதுனால தான் என்ன செய்ய என்ன இடமே தெரியல, ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி கடந்து வந்து அந்த கிரயமானது அவன் என்ன செய்து விசுவாசத்தின் தந்தைங்கிற லெவலுக்கு அவனை செய்து உயர்த்தது. இப்போ நாம் ரசிக்கப்பட்ட ஆண்டவர் ஏசப்பையா பிடிக்கும்ட்டு நமக்கு தெரியும். அப்புறம் உள்ளே போனோம், நிறையா காரியங்கள் வந்து நமக்கு என்ன செஞ்சிச்சு, விகற்பமாக இருந்துச்சு, சத்தியத்தை கேட்டான். அப்புறம் அவருடைய பயணிக்கும் போது என்ன செய்கிறாரு, நம்மளை ஆற்றி தேற்றி என்னென்ன காரியங்களை வெளிப்படுத்தி நம்மளை ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் போட்டோம் சார். அதெல்லாம் நினச்சி பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாவத்தை செஞ்சுட்டோமே இதில் நம்ம வெளியில் வர்றது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பூரணரான நிலைக்கு வந்திருக்கும். அது பாவம்னா என்ன, அந்த பாவத்தை விட்டு நம்ம வெளியில் போகிறதுக்கு நம்ம என்ன எஃபர்ட் போடணும். இந்த பிசாசு போயிருச்சா போகலன்றா கூட நமக்கு கத்தரிச்சுறாரு, இதான் நினைக்கிறாரு. திரும்பி நான் யோசிச்சு பார்க்குறேன், இவ்வளோ நாள் இதில் கீழ்ப்படியாமல் இந்த பிசாசு இத்தனை வருஷம் நம்மக்கிட்ட இருந்திருக்கேன். இப்போ இந்த பாவத்தை நம்ம எப்போ நம்ம விட்டோம், அன்றைக்கி தான் அந்த பிசாசு போயிருக்கு. அப்போ எவ்வளவு தூரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பரிசுத்தப்படுத்துறதுக்கு அவர் எஃபர்ட் போடுறாரு, அதே நேரத்தில் ஜீவனை கொடுத்துருக்காரு. அரைய குறையமாக போயிருந்து இந்த பரிபூரம் நமக்கு என்ன செஞ்சுருக்காரு, எட்டி இருக்காரு. யோசிச்சு பார்க்குறேன், 72 வயசு கொடுத்துருக்காரு. 72 வயசில் வந்து நான் பூரணத்தை நோக்கி கடந்து போகும்போது இந்த பிசாசை ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன பாதை, என்னைக்கு இந்த பிசாசு வெளியில் போச்சு அதவே என்னால் தீர்மானிக்க முடியல. அப்போ ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கீழ்ப்படியும் போது ஒரு சத்தத்துக்கு என்ன சொல்கிறேன், ஏசப்பா நல்லவர் வல்லவர் ஏதோ ஒரு காரியம் செய்கிறாரு, அதை செஞ்சுன்னு அவர் மெசேஜ் இருக்க பிடிச்சிக்கிறார். ஆமாம், எனக்கு என்னத்தை செஞ்சார், இந்த உலக காரியத்தை குறித்து எது செய்யக்கூடாது. நம்ம எப்போவுமே ஆண்டவருடைய காலத்தில் செய்யறாரு செய்யலை அப்படி இருக்கு. என்னை வந்து உலகம் முழுக்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன், என்னை உலகம் முழுக்க வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும் அப்படிலாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு சித்தமான பயன்படுத்தார், உலகம் ஃபுல்லாக பயன்படுத்துறாரு, உலகம் ஃபுல்லாக பயன்படுத்தலை. சரியா? அவருடைய கரத்தில் கொடுத்து நான் என்ன செய்யணும், பரலோகம் போய் சேரணும். என்கிட்ட இருக்கிற ஆட்கள் வர்ற ஆட்கள் சரி பரலோகத்துக்கு போகக்கூடிய காரியங்களை சொல்லணும். இப்போ நம்ம படித்த மாதிரி 42,000 வருஷங்க நல்லது, 300 தடவை பைபிள் அதெல்லாம் நல்ல காரியங்கள், நம்ம வந்து அதில் எஃபர்ட் போடலாம். அப்போ அந்த ஜனங்களை கூட்டி சேர்க்கறது யார், ஆண்டவர். அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து அவர் அவ்வளோ தூரம் கரையை செலுத்தினார், அதனால அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு உண்மைதான். நம்ம அந்தளவுக்கு என்ன செலுத்த மாட்டோம், நம்ம வந்து ஜபத்தில் கரையை செலுத்தியிருக்க மாட்டோம். அதனால நம்மளை கோபித்துக் கொள்ளுகிற தேவனா இல்லை. ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் பார்த்திங்கன்னா, ஆண்டவருடைய திட்டம் எதுவோ அதை நான் என்ன செய்யணும், நான் போய் பரலோகம் சேரணும். இந்த நோக்கம் நமக்கு என்ன இருக்கணும், கண்டிப்பாக நம்மளுடைய மனசில் வந்து இருக்கணும். அப்போ நமக்கு முதல் உதாரணம் யாருன்னா ஆபிரகாம். அப்போ அவன் விசுவாசத்தின் தகப்பனானான் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு நாமளும் என்ன செஞ்சுட்டோம், விசுவாசத்தின் உச்சக்கட்டத்தில் விசுவாசத்தின் பிரமாணத்தின் அளவோடு இருக்குது, அளவுக்கு தக்கதாய் அப்படின்னு சொல்லி இருக்குது. என் வாழ்க்கையில் அதிசயம் இருப்பது நடக்கலை, நான் ஜெபம் பண்ணி ஒருத்தர் உயிரோடு இருந்திருக்கல, நான் ஜெபம் பண்ண யாருமே என்ன செய்கிறேன் சுகமடையலை. அது தினகரன் பார்த்திங்கன்னா தொட்டனை எழுந்திரிக்கிறாங்க. இப்போ நம்ம நடைமுறையை பார்க்குறோம், வெளிநாட்டில் பார்க்குறோம், இங்கே பார்க்குறோம். அப்புறம் இந்த இன்னும் ஒரு போதகரை பார்க்குறேன், அவங்களும் வல்லமே எடுத்து பயன்படுத்துகிறாரு. ஆனால் நமக்கு என்ன செய்ய, அந்த மாதிரி காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கலை. அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அவங்களுடைய விளக்கரை ஜபத்தில் வந்து அவங்க என்ன விளக்கரையும் கொடுத்துருப்பாங்க, நம்மளுடைய விளக்கரை நமக்கு என்ன செய்ய இங்கே வந்து குறைவாக இருந்திருக்கும். நம்ம நிறையா விஷயங்கள் என்ன செஞ்சுருப்போம், தவறி கடந்து வந்திருப்போம். அதனால கத்தர் மெசேஜ் பண்ணிட்டு பயன்படுத்தக்கூடிய பாதையில் நம்ம நடத்தி செல்லிட மாட்டேன். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு கொடுத்த வெளிச்சத்தின்படி கர்த்தர் நமக்கு கொடுத்ததின்படி நம்ம கடந்து போகிறத பெரிய வெற்றியில்
வாழ்க்கை. அப்போ இந்த இடத்துல வந்து ஆபிரகாமுக்கு வந்து ஆண்டவர் விசுவாசத்தின் தகப்பன் அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் செய்கிறாரு. இயேசு கிறிஸ்து வந்து அந்த இஸ்ரவேல் வம்சத்தில் பிறக்கிறாரு. ஆபிரகாம் அந்த வம்சத்தில் பிறக்கிறாரு. ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இஸ்ரேல் நாட்டை அன்றைக்கி கொடுத்துருக்குறாரு. இஸ்ரேவேலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகிரங்க வருகிற ஒரு பங்கை கர்த்தர் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் அதையும் ஆபிரகாம் வாழ்க்கை பண்ணி படிக்கிறோம். வடக்கு ராஜ்யம் என்னாச்சு, டோட்டலாக சமாரியோட கலந்து போயிடுச்சு. தெற்கு ராஜ்யம் வந்து இருந்துச்சு, அதுவும் என்னாச்சு இப்போ படிக்கிறோமா? தெற்கு ராஜ்யம் என்னாச்சு? வாசிங்க எசேக்கியேல் 20 அப்போ தார தெற்கு காட்டை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை கேள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன்னில் அக்கினியை கொளுத்துவேன். ஆமாம், உன்னில் அக்கினியை கொளுத்துவேன். இப்போ யாருடைய சந்ததி அது? ஆபிரகாமின் சந்ததி. அப்போ பனிஷ்மெண்ட் யாருக்கெல்லாம் உண்டு? எல்லாருக்குமே உண்டு. இப்போ நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாடும் போது என்னுடைய சந்ததி வந்து தாறுமாறாக போகும்போது செய்கிறாரு, பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறவர். ஆனால் பனிஷ்மெண்ட்டு கொடுத்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அது அவனுடைய விளைக்கிறை என்னென்னா, அந்த இஸ்ரவேலர் ஒரு பங்கு கடினமானது உண்டாயிருக்கும். அவனுடைய சந்ததிக்காக பகிரங்க வருகிற தேவன். இதை நம்ம கவனத்தில் பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறார். இப்போ எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் பார்க்குறோம். யாருக்கெல்லாம் பார்த்தோம்? ஏதோமுக்கு பார்த்தோம், 3க்கு பார்த்தோம், நிறையா பேரை பார்க்குறோம். பார்க்கும்போது ஒவ்வொரு தேசத்தில் என்ன இருக்குது? அவருடைய கிருபை இருக்குது, ஒரு பட்டணம் இருக்குது. அப்போ புறஜாதிகளுக்கு ஆபிரகாமுக்கு மட்டும் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்து இரக்கம் பாராட்டுகிற தேவர். இதில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். புறஜாதியானுக்கு என்ன செய்கிறார் கர்த்தர்? வந்து இரக்கம் பாராட்டுகிற தேவர். எதுக்கு இரக்கம் பாராட்டுனா? அவர் உலக ரட்சகர். உலகமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்குரியது. சிருஷ்டிப்பு யாருக்குரியது? சிருஷ்டி யாருக்குரியது? அவருக்கு தான் உண்டாக்கப்பட்டுச்சு, அவருக்கு உரியது, அவருக்காக உண்டாக்கப்பட்டது. நம்ம இங்கே எதில் பார்க்குறோம்? அவராலே உண்டாயிற்று, வேறொன்றுமா? யோவான் வருமா? யோவான் எடுங்க, யோவான் 1 அதிகாரம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சரி, இப்போ உலகம் வந்து யாருக்காக படைக்கப்பட்டிருக்கு? அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டிருக்கு. அவர் இல்லாமல் ஆமாம், அது மூலமாக வந்து உண்டாக்கப்பட்டிருக்கு. சரி, அப்போ ஆபிரகாமுக்கு வந்து ஆண்டவர் செய்கிறாரு, வாக்குத்தத்தம் கொடுத்ததுனால அவனுடைய சந்ததியில் வந்து பார்த்திங்கன்னா பாவத்துக்கு வந்து தக்க தண்டனையை கர்த்தர் செய்கிறாரு, அழிக்கிற தேவன். அதே நேரத்தில் புறஜாதியாகிய இப்போ அம்மனை படித்தோம், ஏதம் படித்தோம். ஏதம் யார்? ஏசாவுடைய இன்னொரு பையன். அப்போ அவனுடைய கோத்திரத்தில் வந்துருதா, அப்புறம் கோத்திரத்தை இணைக்கப்பட்டாங்க. அவனுடைய மீறுதல்னால் என்ன செய்கிறாரு கர்த்தர்? வந்து அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. அப்புறம் இவன் யார்? அம்மோன் மோவாப் யார்? லோத்துடைய. அப்போ அவனுடைய ரத்தம் தான் அங்கே இருக்குது. அதில் வந்து என்ன சொல்ல இறக்கம் பாராட்டுது. புறஜாதி யார்? கேத்தூரா பிள்ளைங்க. யார் கேத்தூரா? இவனுடைய வருமானம். ஆகார் யார்? ஆபிரகாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ யாப்பேத் சந்ததி, சேம் சந்ததி, இன்னொன்று யார்? காம் சந்ததியெல்லாம் படிக்கிறோம். அப்போ இவங்கெல்லாம் யார்? நோவாவுடைய பிள்ளைங்க. நோவாவுடைய போகும்போது அண்ணன் தம்பி 3 பேர் வரும்போது
அன்னை வந்து ஆபிரகாம் சொல்லுகிறாரு சேம் காமியா பேர். அப்போ அந்த பங்காளி அப்போ எல்லாம் ஒரே ரத்தம் தான். அப்போ இவர் கீழ்ப்படுத்ததுனால இவருடைய சந்ததியில் வந்து ஒன்று கரெக்டாக கொண்டுட்டு வந்துடுறாரு. உலக பிரகாரம் இஸ்ரேல் கொண்டு கொண்டாரு. அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவன். இவங்க டோட்டலாக நினைச்சாங்க செய்கிறது கூட அவருக்கு எதிராகவே செஞ்சாலுமே அங்கே சில கிருபை பாராட்டுகிற தேவன். இதில் நம்ம வந்து நினைச்சோம் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் என்ன அழைச்சதுனால என்னுடைய இப்போ அதான் சொல்கிறேன். இப்போ நான் செஞ்ச அந்த சபை, நான் உருவாக்கின சபை வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு போது நான் விலைக்கிரயம் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லையா, விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டதுன்னா அதுக்கு தகுந்த பலன் நமக்கு என்ன உண்டு. ஆண்டவர் சொல்ல வரும்போது உனக்கு வந்து என்ன செய்வேன், அதுக்குரிய நான் கிஃப்ட்டு கொடுப்பேன். இல்லை, எந்த ஒரு விஷயமும் அவருக்காக கொடுக்கும்போது என்ன செய்கிறாரு, அதுக்குரிய பிரதிபலனை கட்டளை எடுக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு ரத்தம் சிந்தப்படுச்சா, ஒரு சொட்டு ரத்தம் சிந்தப்படுச்சா, இல்லை எவ்வளவு ரத்தம் இந்த வாடிப்பட்டில் சிந்தப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ நீங்கள் அதை எதிர்பார்த்துருப்பீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ அந்த ஒரு ரத்த துளிங்க சிந்தப்பட்டதுனால என்ன சார் கர்த்தர் சபை உங்கள் மூலமாக இது நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ தேவனுடைய திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தேவனுடைய காரியங்களை பார்க்கும்போது நமக்கு மலைப்பாக இருக்குது. அப்போ ஒரு ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்படுது. ஒரு ரத்த சாட்சி யார் நம்ம பார்த்துருவோமா, ஸ்டெயின்ஸ் ஒடிசாவில் அவங்க எத்தனையோ வருஷம் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே எதிராக வந்து என்ன செஞ்சுட்டாங்க, பெட்ரோலை கொளுத்தி. ஆமாம், இன்றைக்கி ஒடிசாவில் வந்து ஒரு எழுப்புதல் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக இங்கே என்ன செய்யணும் இருக்கணும். இன்னும் வந்து ஒடிசாவுக்குரிய காரியங்கள் வந்து கர்த்தர் நிறையா வெளிப்படுத்துகிறாரு. இப்போ நம்ம அங்கே போய் பார்க்கலைனால அங்கே இருக்கிற இந்த தாராசிங் அப்படிங்கிற மெயினான வந்து சரண்டர் ஆகும்போது என்ன சொல்லி அவங்க யாருமே ஒவ்வொருத்தராக சாட்சி போடுறாங்க. எங்களால் தூங்க முடியல, வைக்க முடியல. அப்புறம் ஆண்டவருடைய கடத்தில் கொடுக்கும்போது எங்களுக்கு அந்த சமாதானம் கிடச்சி தாராசிங் வந்து மனம் திரும்பினேன், அவன் விடுதலை ஆக்கிறாங்க. விடுதலை ஆக்குறது மரண தண்டனை கொடுக்குறதும் கர்த்தருடைய கருத்தில் இருக்காங்க. விடுதலை ஆக்கிட்டேன் அப்படின்னு. அப்போ அங்கே ஒரு மனம் திரும்புதல் கர்த்தர் வந்து கட்டளை எடுக்கிறது இருக்குது. அங்கே ஒரு எழுப்பு, அதாவது ஒரு சொட்டு ரத்தம் அங்கே வந்து பூமியில் வந்து விதைக்கப்படுது அப்படின்னா அங்கே வந்து கர்த்தர் சில ஒரு பெரிய காரியங்களை செய்கிற தேவன் மாதிரி மறந்து போயிடக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் அன்றைக்கி ஒரு சொட்டு ரத்தம்னு உனக்கு உங்களை சுற்றி பற்றி எத்தனை ஆத்துமாக்கள் வந்து வந்தாங்க கர்த்தர் எழுப்பினார். அப்போ ஆண்டவருடைய ரத்தம் சிந்தப்படும் போது இங்கே என்ன ஆண்டவர் சொல்ற ரட்சகராக செய்கிறாரு, இந்த உலகத்துக்கு இருக்கிறாரு. அப்படி ரத்தத்தினால அவர் 12 சீசில் இருக்கட்டும், 70ன்றாங்க, 500ன்றாங்க வேதத்தில் இருக்கிறது முடியும். அப்புறம் அதுக்கும் பிறகு கர்த்தர் என்ன செய்தார், அவன் எத்தனை பேர் வந்து அனுப்புனார் நமக்கு வந்து சொல்லப்படலை. ஆனால் அது காலங்களுக்கு பிறகு நம்ம வந்து சபை சரித்திரத்தில் படிக்கும்போது இன்றைக்கி இந்த சபை வந்து உயிரோடு இருக்குது. அப்படிங்கும்போது அவருடைய ரத்தம் உலகத்தில் சிந்தப்பட்டதுனால நமக்கு என்ன நடக்குதுன்னா இன்னும் வந்து அழிக்கப்படலை. இந்த சபை அவருடைய உருவாக்குற சபை வந்து யாரும் அழிக்க முடியாது அப்படிங்கிற திட்டவட்டமாக நம்ம வந்து படித்தோம். அப்போ நம்மளுடைய ரத்தம் இல்லை ஒரு இயேசு கிறிஸ்துவர் வந்து ரத்த சாட்சியாக இந்த உலகத்தில் வந்து மறிக்கும்போது அங்கே என்ன ஒரு பெரிய எழுப்புதல் கத்தரிச்சவர் கண்டிப்பாக வந்து வச்சுருப்பார். இப்போ டேவிட் லிவிங்ஸ்டன் படிக்கிறோம். டேவிட் லிவிங்ஸ்டன் படிக்கும்போது அவர் வந்து நரமாமிச பட்சினி ஆப்பிரிக்காவில் வந்து அவர் வந்து ஒவ்வொரு நாடாக கண்டுபிடிக்கிறவர் அவர். அப்போ வந்து இந்த நாடு கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம். அப்படி போகும்போது அவர் ஆப்பிரிக்காவுக்குள்ளே போயிடுவார். ஆப்பிரிக்காவுக்குள்ளே போகும்போது நரமாமிச பட்சினின்ற மத்தியில் வந்து அவர் வந்து மினிஸ்ட்ரி பண்ணுவார். அப்புறம் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நரமாம்ச பிரச்சனை இருக்கிற இடத்துல வந்து பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா அதுலேருந்து கர்த்தர் வந்து தப்பு வைக்கிறார், அவர் பேருக்கு இல்லை. இப்படி நிறைய மிஷினரியில் வந்து பார்க்குறோம். மிஷினரியில் இருக்கிற பண்ணுகிற எல்லா இடங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் அங்கே வந்து ஒரு எழுப்புதலை கட்டளை இடுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ ரத்தம் சிந்தப்படும் போது அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் நமக்கு வந்து இருக்கணும். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இருக்கு இல்லையா, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கிம் அப்படின்னு ஒரு மாநிலம் நம்ம வந்து யூடியூப்பில் பார்க்கணும். சிக்கிம் வந்து நமக்கு ஒரு மாநிலமாக இருக்குது, சரியா? அந்த மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் வந்து நிரம்பி வழிகிற ஒரு மாநிலமாக வந்து மாறிடுச்சு. அதாவது கிறிஸ்தவ நாடுன்னு அறிவிக்கப்படலாம், கிறிஸ்தவ மாநிலம்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படலை. ஆனால் அங்கே கிறிஸ்தவருடைய சதவீதம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. ஒரு கிறிஸ்தவ இப்போ நமக்கு என்ன சொல்கிறது ஆர்சி இருக்குது. ஆர்சியில் வந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது அப்படியே டெவலப் ஆகி வந்து சபை என்ன செய்வாங்க அப்படி. ஆனால் சிக்கிம் வந்து எப்படிப்பட்டதாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிமு 3500களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்து மத கோட்பாடுலாம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து என்ன தெரியல நமக்கு வந்து வரலாறுகள் வந்து சொல்லப்படலை.
ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் காயின் இருக்கேன். காயின் வந்து பிசாசுக்கு செவி கொடுக்கணும் இருக்கிறேன். நமக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பை தான் தெய்வமாக கொண்டாடுறாங்க. சிவன் கழுத்தில் பாம்பு இருக்குது. அடுத்து வந்து நாகராஜன் பேர் நிறையா வைப்பாங்க. பாம்புக்கு என்ன செய்வாங்க, குத்துக்கு பால் ஊற்றுவாங்க, அது தெய்வமாக வணங்குவாங்க. அப்போ இது யார்? பிசாசு. விக்கிரகத்தை உருவாக்க விக்கிரகம்னா யார்? பிசாசு. அப்போ காயின் இருக்கிற காலங்களில் என்ன வந்திருக்கணும், இந்த இந்து மத கொள்கை வந்து வந்திருக்கணும். அது டெவலப் ஆகி 3500 வந்து ஒரு இந்து சாம்ராஜ்யம் அந்த ஆட்சி வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தா சிக்கிமில் நடந்தது. எல்லா இடங்களும் நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கி சிக்கிமில் வந்து கிறிஸ்தவரோட சதவீதம் வந்து உயர்ந்துருக்குது. அப்படிங்கும்போது இந்த 3500 இருந்து பார்த்திங்கன்னா 1768 சரியா, 68 வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கடைசி ராஜா ஒரு வம்சம் வந்து அது ஒரு இந்து ராஜா ஷா அப்படிங்கிற அந்த வம்சத்தில் வர்ற ராஜா என்ன செய்கிறார், 1768 ஒரு 2008 வரைக்கும் என்ன செய்கிறாருன்னா அரசாட்சி செய்கிறார். அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விஷ்ணுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லி இந்த அரசாட்சி தான் என்ன செய்யுது, இந்து நாடாக தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது அரசியல் மாற்றம் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 வந்து ஒரு அரசியல் மாற்றம் வரும். சரியா, 1950 வந்து ஒரு அரசியல் மாற்றம் வரும். அது எப்படிப்பட்ட மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அது வந்து இந்து நாடாக தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் செய்கிறாரு, அந்த சிக்கிம் மேலேயும் கர்த்தர் செய்கிறாரு, ஒரு திட்டத்தை வந்து வச்சுருக்கிறார். ரைட்டா, அப்படி இருக்கும்போது 1950 வந்து மிஷினரிகள் என்ன செய்யறாங்க வந்து வரலாம் அப்படிங்கிற ஒரு சட்டமாக அப்போ இந்து நாடாக தான் இருக்குது. இந்த நாடாக இருக்கும்போது அந்த மிஷினரி என்ன செய்யலாம் ஒவ்வொரு நாடாக வந்து இப்போ நமக்கு நிறைய இடத்துல வந்து மிஷினரியில் இருந்தாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்திய தேசம் அடிமைப்பட்டது நல்லது, அடிமைப்பட்டதுனால மிஷினரி கர்த்தர் அனுப்புகிறாரு, சுவிசேஷம் விதைக்கப்படுகிறது. அப்போ அந்த காலகட்டங்கள் இப்போ 1950 வர்றாங்கன்னா நமக்கு 47 என்ன செஞ்சாங்க நமக்கு வந்து விடுதலை கிடைச்சிருச்சு. அப்படி கிடைக்கும் போது நம்மளை வந்து ஜனநாயக நாடு அப்படிங்கிற குடியரசு நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜனநாயக நாடு குடியரசு நாடு அப்படின்னு என்னன்னா எம்மதமும் சம்மதம், ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து செய்கிறது ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு விருப்பமான ஒரு என்ன செய்யணும் மதத்தை வந்து அவங்க வந்து பின்பற்றலாம். இல்லைன்னா சொன்னால் இந்த இப்போ நம்ம அது பாருங்க சவுதி அரேபியா வளைகுடா நாடுகளுக்கு போகிறோம்னா அந்த பக்கம் போகும்போது பார்த்திங்கன்னா இஸ்லாமத்தை என்ன செய்யணும், அவங்க வந்து இஸ்லாம் வணங்கலாம் கிடையாது. இந்து போட்டா வைக்கக்கூடாது, ஒரு ஊதுபத்தி மனம் தெரிஞ்சால் கூட என்ன செய்வாங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சுவிசேஷன் சொல்ல முடியாது, அண்டர் கிரவுண்டில் என்ன செய்கிறாங்கன்னா சுவிசேஷன் சொல்கிறாங்க. அங்கே போனவங்களை என்ன செய்ய முடியாது, நம்ம இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட சொல்ல முடியாது. போனது அவ்வளோதான். இங்கேருந்து கூட ஒரு ஏஜி பாஸ்ட்டு போயிருந்தார், அவங்க அனுப்பலை, அவங்களாம் போயிருந்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மட்டும் தெரியும். ஆராதனை நடக்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சிச்சு. அவன் என்ன நடக்குதுன்னா அதை கொண்டுருவாங்க. அப்போ வந்து இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கலை. இந்துவை வந்து என்ன செய்வாங்க, இந்து அரசாட்சி நடந்துட்டு இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே யார் வந்து விசுவாசிகள் யாரும் செத்தாங்களா வச்சாங்களா நமக்கு வந்து வரலாறு சொல்லப்படலை. ஆனால் 1950 என்ன செய்யறா ஒரு மிஷினரி காலங்கள் என்ன செய்யறாங்கன்னா மிஷினரிகள் என்ன செய்யறா இங்கே அனுப்புறதுக்கு கவர்மெண்ட்னு சொல்லுது ஒத்துக்கிறது. இந்த அரசாங்கமாக தான் இருக்குது. ஒரே மதம் ஜனநாயக நாடாக வந்து மாறினது வந்து பார்த்திங்கன்னா 1963 நினைக்கிறேன்.
ஜனநாயக நாடாக வந்து இன்னும் மாறல. ஜனநாயக நாடாக வந்து அங்கே வந்து இன்னும் மாறலை, இந்து நாடாக தான் இருக்குது. ரைட்டா? ஆனால் 1950 சில கத்திருந்து மிஷினரிகள் அனுப்பக்கூடிய ஒரு வழி வாசல் என்ன செய்கிறாரு, திறந்துருக்கிறார். ஆனால் அப்போவே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஷா வம்சம் தான் பார்த்திங்கன்னா 2008 வரைக்கும் இந்து ராஜாதி என்ன செய்கிறாரு, அரசாளுகிற காலமாக இருக்குது. அப்படி இருக்குது 2008 வரைக்குமே வந்து இந்த ஷா வம்சங்கிற இந்த இந்த இந்து அரசாட்சி தான் நடக்குது. அப்போ தான் 1950 வந்து மிஷினரி என்ன செய்கிறாங்க, அங்கே வந்து போகிறாங்க. அப்படி போகும்போது 1996 ஒரு 2006 வரைக்கும் அங்கே ஒரு போராட்டம் நடக்குது. மாவோயிஸ்ட்னு சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இவங்க வந்து தங்களுடைய நிலப்பகுதி கையளிக்கணும்னு சொல்லி இப்போ நமக்கு இந்த ஹமாஸு ஆர்எஸ்எஸ் அப்படின்னா அங்கே வந்து மாவோயிஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க ஒடிசாவில். அவங்க வந்து செய்கிறாங்கன்னா போராட்டம் நடத்துகிறாங்க. நடத்தும்போது பார்த்திங்கன்னா 2006 வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு, போராட்டம் நடத்தி. அப்படி நடத்தும்போது தான் பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா 2008 வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்து அரசாட்சி வந்து ஒரு முடிவுக்கு வரும். இந்த அரசாட்சி ராஜா இப்போ நமக்கு இலங்கையில் வந்து போராட்டம் நடத்துனாங்கள்ல, அவன் வரிசை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்தும். அது மாதிரி இவங்க மாவோயிஸ்ட் வந்து நடத்திட்டு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்களோட ராஜா வம்ச அரசாட்சி வந்து முடியுது. இப்போ நமக்கு நிறையா ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்க, மானியம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு அரசாட்சி இல்லை. இப்போ நமக்கு விடுதலை கொடுத்தாலும் அவங்க தனியாக அவங்களுடைய காரியங்கள் செய்துகிட்டே இருந்தாங்க. இந்திரா காந்தி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த சட்டத்திட்டங்கள்லாம் குறைச்சிட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும், மானியம் அப்படின்னா உதவித்தொகை. இப்போ நமக்கு எப்படி கொடுக்குறாங்க, கலைஞர் திட்டத்துலேருந்து இப்போ பொங்கல் பரிசு கொடுத்தாங்களே, ஆனால் அவங்களுக்கு மானியம் வந்து வருஷத்துக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே தான் அவங்க வந்து செலவு பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி காரியங்கள் வந்து இந்திரா காந்தி அம்மா வந்து கொண்டு வந்துச்சு. சரியா? அப்போ 2008 வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜவம்ச இது வந்து என்ன செய்யலை, அந்த இது வந்து நடக்கலை. ஒவ்வொரு ராஜாவும் வந்தாங்கல்ல, அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த அம்மா இருக்குல்ல, இந்திரா காந்தி கொண்டு வந்ததோடு நினச்சிருப்பாங்க. அந்த ராஜவம்சம் இது இல்லாமல் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஒரு உதவித்தொகை கொடுத்து முடிச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்து கலாச்சாரம், அவங்களோட கலாச்சாரம்னு மாறல, இந்த மாறல கலாச்சாரம் மாறல. ஆனால் அங்கே யார் இருக்காங்க பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கணக்கெடுப்பு பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2% வச்சுக்கோங்க, 1.8 2% வந்து கிறிஸ்தவர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏட்டா? ஆனால் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு 10% கூட அடிச்சிடலாம் கிறிஸ்தவர்லேருந்து. அதில் எங்கே இருக்கானா, நேபாளம் எப்படிப்பட்ட இடம்னா அங்கே வந்து ஈஸியாக போய் தப்பிச்சுக்கலாம். இப்போ இந்தியாவில் ஒரு தவறு பண்ணி பிடிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, யார் இப்போ ஒருத்தர் வந்து கடனை வாங்கிட்டு உள்ளே ஓடிப்பட்டார், நல்ல பேர் இருக்கிறாங்க, இல்லை ஒரு ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டு தேடுதுன்னு வச்சுக்கோங்க, தேடும்போது இந்த நேபாளத்துக்கு போனோம்னா தப்பிக்கிறதுக்கு ஈஸின்னு சொல்லுவாங்க. அந்த பாதை தப்பிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு நாடு. ஆனால் அங்கே வந்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, யார் இருக்கா, கிறிஸ்தவர் வந்து ஒரு 10% வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? 50 வந்து பார்த்திங்கன்னா மிஷினரிகள் வர்றாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்தவங்க பார்த்திங்கன்னா லில்லியன் அப்படின்னு ஒரு டாக்டர்மா. அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா டாக்டருங்கெல்லாம் மருத்துவம், கல்வி, அவங்களுடைய அன்பு நடவடிக்கை சாட்சின்னு தெரிஞ்சுன்னா அங்கே ஒரு எழுப்புதல். இப்போ ஃபஸ்ட்டு வேலை யார் போடுறா, அந்த டாக்டர் வில்லியன். இங்கே நமக்கு வேறு என்ன சிக்கிமில் நல்ல விஷயத்தை சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க வந்து 54 போய் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே போய் மருத்துவம் போடும்போது அந்த பொதுவாக மிஷினரி போடணும்னு என்ன செய்வாங்க, மருத்துவம் படித்தவங்கன்னா ஹாஸ்பிட்டலு பார்ப்பாங்க. அப்படியே பக்கத்தில் ஸ்கூல் ஆரம்பிச்சிடுவாங்க. ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டு அப்படியே அவங்க இந்த கிறிஸ்தவ போதனை என்ன செய்வாங்கன்னா அப்படி சொல்லி கொடுத்துருவாங்க. அப்புறம் 2வது வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க. மிஷினரிஸ் என்ன செய்வாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவங்களோட ஸ்டேட்டஸ் விட்டு அவங்க லெவலுக்கு என்ன செய்வாங்க, கீழே இறங்கிடுவாங்க. அப்போ அவங்ககிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வருவா அப்படின்னு பார்த்தா அந்த ஜாதி பிரச்சனையில் அடக்கி ஒடுக்குறவங்க. இப்போ நமக்கு தெற்க வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, நாகர்கோவிலேருந்து ஸ்டார்ட் ஆகிரும். கிறிஸ்டின்ஸ் தொகை வந்து கன்னியாகுமரி ஸ்டார்ட் ஆகிரும். ஏன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவரில் வந்து ஜாஸ்தி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆங்கிலேயர் காலங்கள் வந்து இந்த கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு அந்த பிராமின் ஆட்சியை செஞ்சாங்களே, அப்போ வந்து தமிழ்நாட்டு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இடுப்புக்கு கீழே தான் வந்து ஒரு 4 முழம் வேஷ்டியாக ஒரு சேலை அந்த துணியை கட்டிக்கணும். இடுப்புக்கு மேலே எந்த ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது.
யார்? தமிழ்நாட்டு பெண்கள். அதோட பற்றி கொடுமை என்ன பார்த்தீங்கன்னா, ராஜா ஊர்வலம் வரும்போது இப்படிப்பட்ட கன்னி பெண்கள் இந்த ட்ரெஸ்ஸு போடாமல் வரிசையாக நிப்பாட்டி வைப்பாங்க. இப்படிப்பட்ட கொடூரமான சட்டமாக கர்த்தர் வந்து அங்கே ஒரு ராணி அம்மா, நல்ல பேர் எனக்கு மறந்து வச்சு, அவங்க வந்த காலத்தில் தான் செய்வாங்க. அந்த பொம்பளை பிள்ளைங்க செய்யணும் குப்பாயம், அதாவது ராணியம்மா மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸு போட வேண்டியது இல்லை, நல்லா போட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. அப்போ அது வந்து புரட்சி பண்ண நினச்சிச்சா இல்லை அப்படி போட வேண்டாம்னு அந்த மாதிரி நினச்சிச்சா இல்லை. குப்பாயம்னா இப்போ நம்ம போட்டிருக்கோம்ல, இதுக்கு பேர் குப்பாயம். குப்பாயம்னா லூஸாக இருக்குது, அது இடுப்பு வரைக்கும் வச்சுக்கணும். கீழே வந்து இந்த கையில் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ரெஸ் தான் அந்த அந்த காலங்கள்லாம் வந்து தமிழர்களுக்கு வந்து அப்படி தான் கீழே கட்ட சொல்லியிருக்காங்க. இவங்க ஜென்ஸு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கையிலே வந்து பார்த்திங்கன்னா இப்படி கட்டி இங்கே கொண்டு வந்து முடிச்சு போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே துணியாக இருக்கணும். அப்படிப்பட்ட காலம். அப்படி வந்து அவன் கொடுமைப்படுத்தணும். அது பெரிய சரித்திரம். அவன் வந்து பாண்டியரை வந்து ஒடுக்கிறதுக்காக, பாண்டிய வம்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராமின்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தம் வந்து கலக்க மாட்டேன்னு சொல்லிடுறோம். அப்போ இப்போ நீங்கள் சேர, தமிழர், சோழர், பாண்டியர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த சேத்து சந்ததியில் வந்தாங்க. இந்த பிராமின்ஸ் வந்து சமாரியர் அப்படிங்கிற அந்த சத்தியம் வந்து அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து வாய் வழியாக வந்து நமக்கு கேட்ட கதைகள், ப்ரூஃப் கிடையாது. அப்போ அந்த பாண்டியர் வம்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து யூதர்கள் மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அந்தணர்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் தான் எப்படியாவது இவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி அவங்க கூட சண்டை போட்டு அவனை நாட்டை விட்டு துரத்தி அவன் வீட்டை மட்டும் பார்த்திங்கன்னா தமிழர்கள் குடியிருக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா குடிஞ்சிட்டு வர்ற மாதிரி தான் வந்து வாசல் வைக்கணும். அப்படி ஒரு சட்டத்தை பண்ணுவாங்க. ஏன்னா அவன் பயங்கர ஹைட்டு வெயிட்டு. அப்போ குடியும் போது அவங்களோட வீரம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, வாசல் வந்து குனிகிற அளவுக்கு வச்சாங்க. இப்போ நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா சின்ன குடிசையாக தான் அது வழியில் வந்தது. அப்படியே துரத்தி அவங்க தென்காசி வரைக்கும் போய் அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னா, தென்காசியில் வந்து கல்வெட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒடுக்கப்பட்டவங்க, ஜாதி பிரச்சனை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குஷ்டரோகிகள் சொன்னாங்க, அவங்க கூப்பிட்டு வச்சு மரத்தை வந்து பார்த்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறுமலர்ச்சி. அது ஃபஸ்ட் விதை போட்டது யார்? இந்த லில்லியன்றவங்க. 54 50ல் மிஷினரி வந்துடுறாங்க. சரி, லில்லியன்ற ஒரு அம்மா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1950லேருந்து ஒரு 70 வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா QG வுட்டுன்னு சொல்லி ஒரு மிஷினரி. அவர் வந்து மருத்துவ மிஷினரி. இப்படி மிஷினரி வந்து இந்த ஜனங்களை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கர்த்தருக்குள்ள வழி நடத்தும் போது 1950லேருந்து ஒரு 70 வரைக்கும் 10 வருஷத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரகசிய மனுஷனை கூடி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு இப்போ நீ சர்ச்சு அப்படின்னு சர்ச்சுன்னு இருந்துச்சா இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கூடி ஜெபம் பண்ணி வீட்டில் வந்து ஆராதனை நடத்துறது, ரகசியமாக நடக்கிறது. ஏன்னா என்ன நடந்துட்டுருக்குது, இந்து ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு. இந்த ஆட்சினா ராஜா இல்லை, ராஜா இல்லைன்னு போது பார்த்திங்கன்னா இப்போ இந்து மாநிலத்துக்கு வந்து இப்போ பேருனா யோகி ஆதித்யநாத் வந்து எங்கே வந்து மத்திய பிரதேசா. ஆமாம், இது வந்து இப்போ அவன் கையில் எடுத்துக்கிட்டேன். டோட்டலாக என்ன செய்கிறேன், அவனுடைய சட்டம் தான் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் யார் இருந்திருக்கலாம், இந்த பேர் என்ன, சிக்கிமா, நேபாளம். ஆனால் அங்கே ஒரு 2 மிஷினரி கர்த்தர் வந்து வரவழைச்சி அங்கே ஆத்மாக்கள் ரட்சிக்க வச்சு அங்கே ஒரு பெரிய குரூப் வந்து எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10 வருஷத்தில் எழும்ப ஆரம்பிக்கும் போது இவங்க 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இறந்து போனாங்களா இல்லை போயிட்டாங்களாலும் மிஷினரிகள் அங்கே வரல. கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா அங்கேயே ஆட்கள் எழுப்புறாங்க. அப்படி எழுப்புறது பிரம்மா ராஜாவும் தாராதேவி. அப்படி ஒரு 2 சாட்சி. நேபாளி மக்களே என்ன செய்வாங்க, கர்த்தருக்கு சாட்சியாக மாதிரி தைரியமாக மாறிடுறாங்க. அப்போ தைரியமாக மாறும்போது இவங்க என்ன செய்கிறாங்க, சிறைப்படுத்துகிறாங்க, நாடு கடத்துகிறாங்க. ஆனால் அவங்க சோர்ந்து போகல. இப்போ அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த காரியம் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த 54 வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா, கவர்மெண்ட்டும் இப்போ கிறிஸ்தவ மிஷன் தருவாங்க. அதாவது ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடத்திக்கலாம். இந்த ஏடுன்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த ஒரு காரியங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அது ஒரு பெரிய மிஷன், யுனைடெட் மிஷன் சொல்லிட்டு ஆட்களை வந்து அனுப்பி அங்கே ஒரு மிஷன் வந்து உருவாக்குறாங்க. இப்படி உருவாக்கி தான் என்னதுன்னா, இப்போ 2006 2008 இப்போ இவ்வளோ நிலமை நமக்கு தெரியலை. பட் வந்து 2006 2008 வரைக்கும் பார்த்திங்கன்னா
ஒரு 10% கிறிஸ்தவர்கள் செய்கிறாங்க அங்கே வந்து இருக்காங்க. நாடு வந்து எப்படிப்பட்ட நாடாக இருக்குதுன்னா, அங்கே இப்போ நம்ம பார்க்கணும் நேபாள முதல்வர் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படி நம்ம பார்க்கணும். ஆனால் நாடு அப்படிப்பட்ட நாடாக இருந்தாலும் கர்த்தர் வந்து நேசிக்கிறாரு. அங்கே ஆட்கள் என்ன செய்கிறாரு, விதை போட வைக்கிறாரு. அவங்கள வந்து அங்கே தான் வந்து புதைச்சாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இன்னும் தேடி பார்க்கணும். அப்போ அவங்க ரத்தம் சிந்தப்பட்டவங்க யார் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கா, அங்கே எழும்பின நேபாளி விசுவாசி பிரம்மாராஜையும் தாராதேவியும் என்ன செஞ்சாங்க, நாடு கடத்தி என்ன பண்ணாங்க, சிறையில் கொண்டு வைக்கிறாங்க. சரியா, எப்படி கொண்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய ரத்தத்தினால அங்கே என்ன செய்கிறாரு, கர்த்தர் என்ன செய்கிறாரு, சிக்கிமில் நேபாளத்தில் ஒரு பெரிய புரட்சி. ஆமாம், நாடு வந்து எப்படி இருக்குது, கிறிஸ்தவ நாடால் அறிவிக்கப்படலை. ஆனால் கிறிஸ்தவ சதவீதம் செய்து கடன்னு வளர்ந்துட்டு வருது. ஏன்னா அங்கே உபத்திரவு இருக்குதா, உபத்திரவு இல்லை, உபத்திரவு இருக்கதா இருந்தாலும் அங்கே இருக்கிறாரு, அங்கே இருந்தாலும் அங்கே சில கிறிஸ்தவர்கள் வளர்கிறாங்க. இப்போ கிறிஸ்தவ வளர்கிறாங்க. எப்படிப்பட்டவங்க கிறிஸ்தவ வளர்கிறாங்க பார்த்தீங்கன்னா, யார், இந்த வீட்டில் கூடி ஜெபம் பண்ணுறவங்க, தெரியாமல் ஆராதிக்கிறவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, ஜாதி நிமித்தம் வந்து புறந்தள்ளப்பட்டவங்க, படிக்காதவங்க, ஏழைகள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கிறாங்கன்னா கிறிஸ்தவரில் மேக்சிமம் இருக்கிற எப்படிப்பட்டவங்க தான் கர்த்தர் சில தொட்டு அங்கே பெரிய எழுப்புதலை கொண்டு வருகிற தெய்வம். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து எசேக்கியேல் வந்து 20 வந்து பார்க்கும்போது யூதாவை தீக்கொளுத்துறாரு, ஆபிரகாம் கிடைச்சிறாரு, வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் அவர் வந்து உலக ரட்சகராக இருக்கிறாரு. அவருடைய திட்டம்னு ஒன்று இருக்குது. அப்போ இப்போ நம்ம நேபாளத்தை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் செய்து இருக்கிறதாக கத்தரிச்சு அங்கே ஒரு எழுப்புதெல்லாம் கொண்டு வரும். அப்போ உபத்திரவம் வந்துச்சுன்னு சொன்னால் அங்கே என்ன இருக்குது, ஒரு எழுப்புதல் இருக்குது. கர்த்தர் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாருன்னா டோட்டலாக சிலமா சோதம் கொமரா பற்றி படித்தார், டோட்டலாக அழிச்சார் அப்படின்னு. அப்போ அவர் வந்து அழிக்கிறார் அப்படிங்கும்போது அந்த பிசாசின் கிரியைகளை தான் கர்த்தர் அழிக்கிறார். அதை நம்ம வந்து மனசில் பதிய வைக்கணும். அப்போ பிசாசுகளை மனுஷன் சாகரான்னு பார்க்கும்போது அவன் ரட்சிப்புக்கு எதிர்த்து நின்று ஆவிகளை வந்து அவன் அந்த சரீரத்தில் ஆவியில் ஆத்மனில் சில கரைப்படுத்தி டோட்டலாக கரப்ஷன் ஆகும்போது அந்த மனுஷன் செய்கிறான் கரைப்படுத்துங்க அவங்க வந்து பார்க்கணும். அப்போ ஆண்டவருக்காக வந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவருக்காக நம்ம வந்து எழும்பும்போது ஆபிரகாம் நிமித்தம் கர்த்தர் வந்து இரக்கம் பாராட்டினாலும் நியாய திருப்புன்னு ஒன்று கர்த்தர் நீதியுள்ள தேவன் அப்படிங்கிற நம்ம சொல்லணும், மனசில் பதிய வச்சுக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு திட்டம் கொடுக்கும்போது கர்த்தர் ஏற்கனவே ஒரு திட்டத்தை என்ன செஞ்சுருப்பார், போட்டு வச்சுருப்பார். ஆடிப்பட்டிக்கு இதுதான் திட்டம்னா நம்ம மட்டும் திட்டம் கிடையாது, யாராவது கூப்பிட்டுப்பார், யாராவது வச்சுருப்பார். இல்லை இருக்கிற சபைகளில் என்ன தேவ திட்டம்ன்றது நமக்கு தெரியாது. நமக்கு வந்து என்ன தெரியுது, கரெக்டாக தெரியுது, வாடிப்பட்டி நம்ம ஆர்டர் கொடுத்தா தேவ திட்டம். அப்போ இந்த திட்டத்தின் மத்தியில் நம்ம வந்து கடந்து போகும்போது கர்த்தர் நம்ம கூட இருந்து கடைசி வரைக்கும் இந்த திட்டம் செய்யணும், உயிரோடு இருக்கணும். அதுதான் பெரிய விஷயம். நான் இருந்தேன் இதை செஞ்சேன் அப்படிங்கும்போது மோசே என்ன பண்ணுறேன், யோசுவா எழுப்பேன். ஆனால் மோசையோட பையன் என்னன்னா அந்த ஆசரிப்பு கூடத்தில் வேலை பார்க்கறவங்க இருப்பாங்க. அப்போ அதுலேயே நம்ம கவனமாக இருக்கணும். சரி, எனக்கு வந்து என் பிள்ளை பார்க்கும்போது எனக்கு என் பிள்ளை சரியில்லை அப்படின்னா கூட யாரை எழுப்புறேன், யோசுவாவை எழுப்புறேன். யோசுவா எழுப்பினாலும் வேதத்தில் சொல்லப்படலைன்னா அவன் யோசுவா கூட இருந்த எல்லா சந்ததி இருக்கிற வரைக்கும் அங்கே என்ன நடக்குதுன்னா ஆண்டவருடைய பிள்ளைங்களாக தான் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் அவன் வந்து மோசம் போகிறாங்க. அப்போ கடந்து வந்தபோது அவன் யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருக்குன்னா அந்த தலைவர்கள் என்ன செஞ்சுக்க முடியாது, செலக்ட் பண்ணாமல் விட்டதுனால தான் அந்த நியாயாதிபதியின் காலத்தில் வந்து செய்கிறாங்க ஆயிரம். அடுத்த நேரத்தில் நமக்கு ஒரு பிள்ளை கொடுத்துருக்குறாரு அப்படிங்கும்போது சிம்சனை போனேன், சரி அவன் சொல்கிற பொண்ணை போய் நம்ம கட்டுவோம்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஆளை சொல்கிறாரு, இவனுக்காக இந்த இவனுடைய திட்டம் இது, இவனுக்கு திராட்சரசம் குடிக்கக்கூடாது அப்படிங்கும்போது அவங்க யார், இஸ்ரவேல் கோத்திரங்க. அப்படி இருக்கும்போது சரி என் பிள்ளை வந்து இந்த பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணி சேர்ந்து போகிறாங்கல்ல, அப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம செய்யணும், கவனமாக இருக்கணும். திட்டத்தை கொடுத்துட்டாரு, அதுக்கு ஏதுவான காரியங்கள் என்னன்னு பார்க்கும்போது அந்த ஏதுவான காரியங்கள் எல்லாமே தேவனுடைய திட்டத்துக்குள்ளே அடங்குதா அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்க்கணும். எல்லாத்துக்கும் மேலே தேவனுடைய ஜெபத்தில் கரத்தில் வந்து ஒப்பு கொடுக்கும்போது விலைக்கரையை செலுத்தும் போது சகலவற்றையும் செய்கிறாரு, அனுகூலம் பண்ணுகிறதுல கடைசி வரைக்கும் என்ன செய்கிறார், நம்மளை வந்து அந்த திட்டத்தை முடித்து வைக்கக்கூடிய மட்டும்ல அவர் வந்து அந்த திட்டம் உயிருள்ளதாக ஓடுகிறதுக்கு நம்ம ஒரு காரணம். ஆமாம், அவர் சொன்னார், ஆரம்பித்தாங்க, இந்த ஓமடைஞ்சு போச்சு அப்படிங்கிற வார்த்தைகள் பேசக்கூடாது, வரக்கூடாது. நம்ம மேலேருந்து பார்ப்போம், நம்ம போயிட்டோம், இங்கே நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு கிடையாது. சரியா, மேலே இருந்து
கர்த்தர் வந்து பார்க்க வைக்கிற தேவன். அப்போ நமக்கு மற்றவங்கள காட்டிலும் நமக்கு தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். நம்ம சந்தோஷப்படுறத காட்டிலும் இந்த தேவ திட்டம் உயிரோடு இருக்கணுங்கிறத பசங்க கவனமாக இருக்கணும். கிரையை செலுத்தணும். கிரையை என்ன செலுத்தணும்? ஜெபம் தான் கிரை, வேறு எதுவுமே கிடையாது. ஜெபத்தினால தான் சில காரியங்களை முடிப்படியும் சாதிக்கணும்.